இறைவனை தேடும் இதயங்களுக்கு வணக்கம். திருத்தந்தையினுடைய மறைவு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாகிய நாம அவருடைய மரணத்தை நம்ம எவ்வாறாக கையாளணும்? இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? ஈஸ்டர் திங்கட்கிழமை இறப்பது அப்படின்றது ஒரு சாதாரண கோயின்சிடென்ஸா நம்ம பார்க்கிறதா? இல்ல இது கடவுளுடைய திட்டம் இதற்கு பின்னாடி இருக்குதா? நமது திருத்தந்தை விவிலியத்தை வாசித்து, அதை கற்பித்தது மட்டுமன்றி, அதை தனது வாழ்வாக முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுல நமக்கு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இருக்க தேவையில்லை. நமது காணொளிய முதல் முறையா பார்க்க வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையின்படி இறப்பு அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும், குறிப்பாக ஒவ்வொரு இறப்பும் இந்த பூவுலகினுடைய முடிவாக இருந்தாலும், அது மறுவாழ்வினுடைய தொடக்கமாக இருக்குது. அது விண்ணுலகின் பிறப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை தான் நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மரணத்திலேயே நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே, இவர் கடவுளோடு ஒன்றிணைந்திருக்கிறார். புனிதர்கள் கூட்டத்தில் இணைந்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு ஒரு துளி அளவும் நமக்கு சந்தேகம் இருக்க தேவையில்லை. மத்தேயு அதிகாரம் 25:40வது வசனத்துல கூறுறது போல, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று கூறுவது போல, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏழைகளுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக இயற்கை நலன் கருதி இதை போன்ற ஒவ்வொருத்தவர்களுக்கும் திருத்தந்தை அவர்கள் தன்னால முடிந்த அனைத்தையும் செய்தாரு. அதன் வழியாக கடவுளுக்கு உண்மை உள்ளவராக, கடவுளுக்கு அனைத்தையும் தந்தவராக வாழ்ந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திருத்தந்தையினுடைய மறைவு அப்படின்றது நம்ம ஒரு துக்க நிகழ்வாக பார்க்காம, யோவான் அதிகாரம் 11:25 குறிப்பிடுவது போல, "உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார்." அப்படின்ற வார்த்தைக்கேற்ப, இறப்பு அப்படின்றது ஒரு முடிவாக இருக்காது. இறப்பு அப்படின்றது கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஆரம்பம். கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேலும் திருப்பாடல் 139:16வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, "நான் கருவுல உருவாகிறதுக்கு முன்பதாகவே எனது உறுப்புக்களை உமது கண்கள் கண்டன." அப்படின்றதையும், "நான் இந்த உலகத்துல வரத்துக்கு முன்னாடியே எனது வாழ்நாள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்க." அப்படின்றதையும் இந்த திருப்பாடல்ல நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்ப இதிலிருந்தே நமக்கு தெரியுது, எதுவுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில இது சும்மா தானா நடந்துச்சு, இல்ல கோயின்சிடென்ட்டா நடந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே கடவுளுடைய திட்டப்படி நடக்குது. இந்த ஈஸ்டர் நாள் அப்படின்றது திருச்சபை ஒரு நாள் மட்டும் நமக்கு குடுக்கல. மாறாக ஒரு முழு வாரத்தையும் நமக்கு ஈஸ்டர் வாரமாக நம்ம கொண்டாடுறோம். இதுல குறிப்பாக ஈஸ்டர் ஞாயிறு முடிந்து இயேசு உயிர்த்தெழுந்து, அதற்கு அடுத்த நாள் ஈஸ்டர் திங்கட்கிழமை காலையிலேயே இறை ஒளியில இணையிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறக்கும் தருவாய் வரைக்கும் திருச்சபைக்காக அவரது பணியை செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும், குறிப்பா இந்த புனித வாரங்கள்ல புனித வியாழக்கிழமை அவரால நடக்க முடியல. அப்படி இருந்தும் மூச்சு சரியா விட முடியல. அப்படி இருந்தும் அவரு நான் தான் கால்கள கழுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்த வண்ணமாகவே பலருடைய கால்களை கழுவினாரு அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். கடவுள் கொடுத்த பணிகள் அனைத்தையும் சிறப்பாக முடித்ததற்கு பிறகாக 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்வது போல, "நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையே" என்று கூறி இறைவனின் வெற்றி வாகையை சூடியிருக்கிறார் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். எனவே இப்படி விவிலிய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, எவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக முழுமையாக ஒப்புக்கொடுத்து வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக நமது திருத்தந்தையினுடைய கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய சிலுவையை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதுல இருக்கிறது நல்லாயன் இயேசுவினுடைய உருவப்படமாக இருக்கும். நல்லாயன் இயேசு எவ்வாறு தொலைந்த ஒரு ஆட்டை தேடி சென்றாரோ, அதே போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்தால் நீதி புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு என பல்வேறு நிலைகளில் தொலைந்து போய் இருக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களுக்கு குரல் கொடுத்து, இவர் நல்லாயன் இயேசுவின் பிரதிநிதியாக மட்டுமல்லாமல் பிரதிபலிப்பாகவும் இருந்தார் என்பதை முழுமையாக உணர முடிகிறது. மேலும் எவ்வாறு இயேசு
இறப்பு நின்று உயிர்ப்பிற்கு கடந்து சென்றாரோ, அதேபோல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் இயேசுவினுடைய உயிர்ப்பு தினத்தில் இவருக்கும் இறப்பிலிருந்து இந்த வாழ்வில் ஒரு இறப்பாக இருந்தாலும், அது நிலை வாழ்வின் தொடக்கமாகவே இருக்கின்றது என்பதை முழுமையாக உணர முடிகின்றது. எனவேதான் இவருடைய இறப்பு என்பது ஒரு எதேர்ச்சையானதாக இல்லை. மாறாக கடவுளின் முழு திட்டத்தின் நிறைவாக இவரது இறப்பு அப்படின்றது இந்த உலகத்துல இருக்குது அப்படின்றதை முழுமையாக நம்ப முடிகிறது. இப்பொழுது என்னோடு சேர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ்காக ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லலாமா? அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உங்களது நம்பிக்கைக்குரிய பணியாளர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கையை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் வாழ்ந்த எளிமையான பாதையையும் அவர்கள் காட்டிய கருணையும் உங்கள் திருச்சபைக்கு ஒளியாக இருந்தது என்று நாங்கள் உணர்கின்றோம். ஈஸ்டர் திங்கட்கிழமையன்று உமது உயிர்த்தெழுதலின் ஒளியில் அவரையும் சேர்த்து அழைத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தாலும், உங்களது பணியாளர் கடைசி மூச்சில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எங்களுக்கு விட்டுச் சென்றிருக்கிறார். அவரது ஆன்மா உங்களில் நித்திய இளைப்பாற்றி அடைய இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். அன்பு இறைமக்களே, மறக்காம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக தொடர்ந்து நம்ம இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரர் வளன்.